ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. மணி இப்போது 9:45. இன்றைக்கி மே 1 லீவ் இல்லையா, உங்கள் பையனுக்குமே லீவ். அதனால சரி நான் ஆன்லைனில் சிக்கன் ஆர்டர் போட்டிருந்தேன். 1/2 கிலோ தான் வாங்கினேன். இதுதான் சிக்கனை மொத்தமாக காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன், உப்பு போட்டு. அதை அப்படியே வந்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதிலே நூக்கல் ஒன்று போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். தண்ணியை மட்டும் எடுத்து தேங்காய் அரைச்சி கொதிக்க வச்சு குழம்பு வச்சுட்டேன். ஆனால் அதில் இருக்க சிக்கன் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ணியிருப்பேன். இட்லிக்கும் இந்த சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மீதி இந்த வேக வச்ச கறியில் ஒரு பாதி உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி போட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி வெறுமனே வெங்காயம் தான், பாதி உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதிலே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது குழம்புல உப்பு இதில் போயிட்டுருக்கோம். அதனால் இதுக்கு உருளைக்கிழங்குக்கும் வறுவலுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம். இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்குது. இதுக்கு தேவையானாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இவ்வளோ போதும். நான் ஆல்ரெடி முழுசாக போட்டு தான் வேக வச்சேன் சிக்கனில். அதனால் இவ்வளோ போதும். அந்த உருளைக்கிழங்குக்கும் கொஞ்சம் நல்லா வச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம காரம் சேர்க்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா. இப்போ வந்து இது கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இது காரம் இருக்காது வைக்கணும். இதுதான் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு கரைச்சிங்க. மஞ்சள் கொஞ்சம், அப்புறம் காரம் பத்திரம் நம்ம மிளகும் சோம்பும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கணும். என்கிட்ட கரம் மசாலாவே இல்லை, பவுடர் பண்ணணும். இல்லாமல் வச்சுருக்கோம். பார்ப்போம் அதில் போட்டு பண்ண முடியல அப்படின்னு. இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே வதங்கட்டும். இப்போ வந்து இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு சிக்கன் இருக்குல்லையே அதையே சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணியாக அதில் சேர்த்தா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வெறுமனே சிக்கன் போட்டால் அதில் ஜூஸ் எல்லாம் குழம்புலேயே போயிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி வச்சுக்கேன். கொஞ்சமாக தண்ணி கழுவி வச்சுக்கிறேன். இப்போ வந்து சேர்த்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இதை வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கு அப்படியே மூடி போடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதுலேயே கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகு எல்லாம் போட்டு அதையும் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லாவே அப்படியே மூடி வச்சுருக்கோம். இல்லை உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இங்கே வந்து சிக்கன் குழம்பும் இட்லியுமா ஊற்றிருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கும் சிக்கனும் போட்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, அது எங்கள் வீட்டில் வளர்ந்த புதினா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே வந்து ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் போடல மசாலாலாம். அவ்வளோ ரொம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் உருளைக்கிழங்கு வறுவல் 2 in 1 ரெசிபியாக நம்ம முடிச்சிட்டோம். 1/2 கிலோ சிக்கன்லேயே குழம்பு வச்சுட்டோம், வறுவலும் பண்ணிட்டோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதியம் வந்து சாதம் வந்து ஒரு 12 மணிக்கு தான் கழுவி வச்சேன். 11:30 வெந்துடுச்சு. அடுத்தது வந்து இந்த காலையிலே வச்ச தண்ணி வச்சேன். காலையிலே வச்ச சிக்கன் குழம்பு, சிக்கனே இல்லாத சிக்கன் குழம்பு யாராவது செய்திருப்பாங்களா பாருங்க. நான் தான் பண்ணியிருப்பேன். அது போல் நூக்கல் போட்டு செஞ்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து ரசம். அடுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு நேற்று வந்து ப்ரெட் ஹல்வா பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரெட் ஹல்வா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரெசிபி நிறைய முறையாக நான் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வந்து சிக்கனும் முட்டையும் போட்டு வறுத்துருக்கேன். 2 in 1 ரெசிபி. சிக்கன் குழம்பு அதே சிக்கன் எடுத்து இதில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இங்கே வந்துட்டு 2 சப்பாத்தி உருண்டை மாவு இருக்கேன். பொண்ணுக்கு சப்பாத்தி போட்டுருக்கோம். இதான் இன்றைக்கி மதியானம் லன்ச் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு பொண்ணு வந்து ஒரு சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, பொட்டேட்டோ, எக்கு வச்சாச்சு.